பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். ஆமென். நம்ம இதுவரை நடத்தின ஆண்டவர் இனிமேலும் நம்மை ஆச்சரியமாய் நடத்துவார். ஒரு வசனத்தை இன்னைக்கு வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துடைய கடைசி பகுதி. உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். எப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்த வார்த்தை பாருங்களேன். மோசேயை பார்த்து கர்த்தர் சொல்ற வார்த்தை, என் அன்பு சகோதரன் மோசே, நான் உன் கூட இருந்து செய்கிற காரியம் இனி எப்படி இருக்க போகுதுன்னா பயங்கரமா இருக்க போகுது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு வசனம். ஆமென். கர்த்தர் நம்ம கூட இருந்தாருன்னா அவர் செய்கிற காரியம் எல்லாம் பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா. பாருங்களேன், மோசே ஒரு சாதாரண மனிதன். ஆனா தேவ கரம் அவர் மேல இறங்கின உடனே, தேவனுடைய அழைப்பை பெற்றுக்கொண்ட உடனே அவரை கொண்டு கர்த்தர் செய்த காரியங்கள் அத்தனையும் பயங்கரமா இருந்தது. அவர் கைகளை கொண்டு, அவர் கையில இருந்த கோலை கொண்டு கர்த்தர் செய்த காரியங்கள் பயங்கரமா இருந்தது. எல்லாவற்றையும் தாண்டி அவர்கள் அந்த எகிப்து தேசத்தை விட்டு வெளியே வந்த பொழுது பார்வோன் சேனை தொடர்ந்து வருகிறார்கள். எதிர்க்கே செங்கடல் ஆர்ப்பரிக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுக்கிறார்கள், எங்களுக்கு சவக்குழி இல்லை என்று சொல்லியா என்னை இங்கு கொண்டு வந்தாய், நாங்கள் எகிப்திலே மரித்து போயிருப்போம் என்று சொல்லி துக்கப்படுத்தின போது மோசேயை நோக்கி கர்த்தர் சொன்ன வார்த்தை, செங்கடலுக்கு நேராய் உன் கையில் இருக்கிற கோலை நீட்டி இந்த செங்கடலை இரண்டாய் பிளந்து விடும். அதே போல மோசேயுடைய கைகள் நீட்டப்பட்ட பொழுது செங்கடல் இரண்டாய் பிளந்து போனது. மலையின் மேலே மோசே நிற்கிறார். கீழே யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. யோசுவா இறங்கி யுத்த களத்தில் யுத்தம் செய்கிறார். மோசேயுடைய கைகள் உயர்த்தப்பட்டு இருக்கிறது. நடந்தது என்ன தெரியுமா? மோசே கைகள் உயர்த்தப்பட்ட பொழுது இஸ்ரவேலர்கள் ஜெயத்தை பெற்றுக் கொண்டார்கள். கர்த்தர் மோசேயை கொண்டு செய்த காரியங்கள் பயங்கரமா இருந்தது. அத்தனை ராஜாக்களும் நடுங்கி போனார்கள். காரணம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற உங்க கூட இருந்து, ஏன் கூட இருந்து கர்த்தர் செய்ய போற காரியம் இனி பயங்கரமா இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்க ஊழியம் இனி பயங்கரமா இருக்கும். ஒரு வாழ்க்கை இனி பயங்கரமா இருக்கும். சத்துரு நடுங்கி போவான். உங்களுக்கு எதிராக எழுத்து வருகிற மனிதர்கள் சிதறடிக்கப்படுவார்கள். உங்கள் ஊழியத்துக்கு விரோதமாய் எழுகிற சத்துரு மடங்கடிக்கப்படுவான். உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் வருகிற போராட்டங்கள் ஒவ்வொன்றாய், அந்த போராட்டங்கள் எல்லாம் தோல்வியில போய் முடியும். கர்த்தர் உங்க பட்சத்துல நின்று உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். சந்தோஷமா இருக்கிறீங்களா? தைரியமாய் சொல்லுங்க, ஆண்டவரே, இன்றையிலிருந்து நீர் எங்க கூட இருந்து செய்ய போகிற காரியம் பயங்கரமா இருக்கட்டும். மோசேவோடு கூட இருந்து நீ பயங்கரமான காரியங்களை செய்தீர், அதிசயமான காரியங்களை செய்தீர். எங்க கூட இருந்து எங்க வாழ்க்கையில, எங்கள் பிள்ளைகள் காரியத்துல, கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஊழியத்தின் பாதையில, நாங்கள் இருக்கிற பட்டணங்கள்ல, தேசங்கள்ல எங்க கூட இருந்து நீங்க செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிச்சு பாருங்க. வார்த்தை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில செயலாய் மாறும். கர்த்தர் உங்களை கொண்டு பயங்கரமான காரியங்களை உங்கள் பட்டணங்களிலே செய்ய போகிறார், உங்கள் தெருக்கள்ல செய்ய போகிறார், உங்கள் வேலை ஸ்தலத்துல செய்ய போகிறார், உங்கள் ஊழியத்துல செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஜெபிக்கலாமா? கண்களை மூடுங்க. அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கட்டும். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும், அடியனுடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தையை நிறைவேற்றும் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Hallelujah. God bless you.